Hello friends, welcome back to my channel. இன்றொரு குறிப்பு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஒரு தொழிலை நீங்க தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியை ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கேற்ற டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துருங்க நீங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம், அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாலே ஒரு ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து முடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க எந்த மாதிரியான பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிசினஸ் லோன் எடுக்கணும், இல்ல இந்த ப்ராடக்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு அமேசான்லயோ இ-காமர்ஸ்லயோ எங்கேயோ நீங்க சேல்ஸ் பண்ணணும். இப்படின்ற போது உங்களுக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தாதான், ஏன்னா ஜிஎஸ்டி இருந்தாதான் அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி நம்மளோட இ-காமர்ஸ் சைட்ஸ்ல எல்லாம் சேல்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணி கையில பொருளை வச்சுக்கிட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு போக வேண்டாம். ஸோ ப்ராப்பரா நீங்க முன்னாடியே எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட தொழிலை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தாராளமா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸ்டார்ட் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணிட முடியும். ஸோ இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஸ்விங் த்ரெட், அதாவது வந்து ஸ்விங் த்ரெட் அப்படின்றது நம்ம நார்மலாக வந்து துணி தைக்கிறதுக்காக நூல் இருக்கும் பார்த்தீங்களா, நூல்கண்டு. அந்த நூல்கண்டு வந்து ரீவைண்டிங் பண்ணுறது. நம்ம வந்து ரீவைண்டிங் அப்படின்னா இப்போ பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ் இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு ரோல்ஸா, அதான் ஒரு ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் அந்த மாதிரி வந்து அளவு குறிப்பிட்ட அளவுன்னு சொல்லிட்டு வச்சிருக்க மாட்டாங்க. பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்டல்ஸா வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ மீடியம் ரேஞ்ச் டெய்லர்ஸ் ஷாப்ஸ்ல, போட்டிக்ஸ்ல இந்த மாதிரி தைக்கிறவங்களாம் அந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. நமக்கு நார்மலான நூல்கண்டு சைசஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ரோல்ஸ், அந்த மாதிரி ரோல்ஸ்ல தான் வச்சிருப்பாங்க, பண்டல்ஸ்ல வைக்க மாட்டாங்க. ஆனா மேனுஃபேக்சரிங் நம்ம கிட்ட கொடுக்கறது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கோனா தான் கொடுப்பாங்க. ஒன்னொன்னுத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3ல இருந்து 4 அளவுக்கு வந்து உங்களால நூல்கண்டுங்க தாராளமா பெரிய சைஸ் நூல்கண்டங்களே பிரிக்க முடியும். சின்ன சைஸ்னா ஒரு 10 நூல்கண்டு உங்களால வந்து பிரிச்சு போட முடியும். சின்ன சைஸ் அப்படின்றது எதை சொல்றேன்னா நம்ம வீட்டுங்களுக்காக வீட்டு யூஸ்க்கு வாங்குவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நூல்கண்டுங்க. இதோடைய விலை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 ரூபா வரைக்கும் 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனா நம்ம கடைகள்ல சேல்ஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம பீஸ் ரேட்டுக்கு வந்து தான் கொடுப்போம், கிலோ ரேட்டுக்கு அப்படி வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ இதோட ப்ரைஸிங் ஹோல்சேல்ல எங்கே வாங்கலாம் அப்படின்றது டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் கோன். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி நூல் தேவை, அதுக்கப்புறம் பேப்பர் கோன் நமக்கு தேவை. ஏன்னா இந்த பேப்பர் கோன்ல தான் நம்ம அந்த நூலே வந்து ரீவைண்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ ரீவைண்ட் பண்ணுறதுக்கு இது 2 தேவை. மூணாவது பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஒரு 6000 ரூபா வருங்க. ரீவைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோ கோன் வைண்டிங் மிஷின் சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நூல் கண்டு இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு பெருசு பெருசா, அதை இந்த மிஷினில் நம்ம செட் பண்ணிடணும். அட் அ டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு 4 to 8 வரைக்கும் வந்து செட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் கலர்ஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ அளவுக்கு வைண்ட் பண்ணும் அப்படின்ற மெஷர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அந்த கோன் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதில் வந்து கட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை எடுத்து பேக் பண்ண வேண்டியது தான். யூஸ்வலாக ரீவைண்டிங் த்ரெட்ஸ் வந்து நம்ம சின்ன சின்ன பேப்பர் கோன்ஸில் தான் பண்ணுவோம் இல்லைங்களா, பெருசு பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ நார்மலாக நம்ம கடைகளில் விற்கிறது, டெய்லர் ஷாப்ஸில் பல்காக கொடுக்கறதுலாம் சின்ன பேப்பர் கோன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிப்போம் நம்ம. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25 கிராம் ஈச் த்ரெட் உங்களுக்கு நூல்கண்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1000 கிராம் உடையது தான் 1 கிலோ நம்மளோட ஸ்விங் த்ரெட்டு. ஸோ தைக்கிற நூல்கண்டு 1000 கிராம் அப்படின்னா 25 கிராம் வந்து நம்ம ஈச் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஆவரேஜா ஆகிற காஸ்டிங்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். 120 ரூபான்னு சொல்லியிருக்காங்க ஒரு நூல்கண்டு, அதாவது 1 கிலோ நமக்கு. ஸோ 40 த்ரெட்டு கிட்ட நம்மளால வந்து அதில் பண்ண முடியும். 40 சின்ன ரோல்ஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 12 பீஸ் இந்த மாதிரி நம்ம அளவு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு டசன்ல 12 பீசஸ் 24 பீசஸ் கூட வைப்பாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து ஆகிற செலவு இதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நமக்கு ஒரு 14 ருபீஸ் சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம கடைகளில் கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒரு 40 பீஸ் நமக்கு வந்து 14 ருபீஸ்க்கு வைக்கிறோன்னா 560 ருபீஸ். ஸோ ஓவராலாக நம்மளோட த்ரெட்டோட காஸ்டிங், அதுக்கப்புறம் நம்மளுடைய அதர் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு மந்த்லி ஒரு 26 டேஸ் 30 டேஸ்ன்னு கால்குலேட் பண்ணோன்னா ஒரு 2 lakh வரைக்கும் நம்மளால தாராளமாக earn பண்ண முடியும். 10 ருபீஸ் பேக்கிங்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஈச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டசன்ஸ்க்கு வந்து நமக்கு பேக்கிங்க்கு வந்து சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். இது எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலான்னா டெய்லரிங் ஷாப்ஸு, பொட்டிக், ஃபேன்சி ஸ்டோரு,
நார்மலாக வந்து டெய்லரிங் சப்ளைஸ் அப்படின்பாங்க. நான் டைரக்ட் கடை இல்லாமல் டெய்லரிங் ஷாப்ஸ்க்காக அந்த சமிக்கீஸு, அதுக்கப்புறம் லேஸ் பார்டரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத்திங்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு எதை என்ன சொல்கிறது, நம்ம நார்மலாக வந்துட்டு ட்ரெஸ்க்கு லைனிங் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைனிங் கிளாத்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து சப்ளை பண்ணுறதுக்குன்னு தனித்தனி பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் மூலயமா நீங்கள் சப்ளை பண்ணலாம். கார்மெண்ட்ஸ் சின்ன சின்ன வந்து கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க மூலயமா அவங்களுக்கும் வந்து நீங்கள் இதை சப்ளை பண்ணலாம். ஸோ நார்மலாகவே வந்து இந்த மாதிரி ரிவைண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நிறைய இப்போது நூல்கண்டு மட்டும் இல்லாமல் நிறைய ரீவைண்டிங் இருக்குது. நமக்கு டேப் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌன் டேப்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்சுலேஷன் டேப்ஸு, பிவிசி டேப்ஸ், நம்ம கரண்ட்டு ஒயருக்கு வந்து கனெக்ட் பண்ணுற பிவிசி டேப்ஸு, இது எல்லா பிஸ்னஸுமே வந்து நம்ம ரிவைண்ட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி பண்டலாக தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ பண்டல்லேருந்து பிரித்து நம்ம தனித்தனியாக வந்து ரிவைண்டிங் பண்ணிக்கணும். இதுக்குள்ள நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, நீங்கள் ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்க்கு பர்சன்ஸ் இருக்காங்களா இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஏதாவது ஒரு 2-3 டெய்லர் ஷாப்ஸோ இல்லை ஏதாவது வந்து பல்காக வாங்கிக்கிற ஆர்டர்ஸோ அப்படி எதுனா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தைரியமாக எடுத்து பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி ஆர்டர்ஸே கிடையாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனை டிபெண்ட் பண்ணி பண்ணலாம். ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கலாம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் இந்த ஃபீல்டில், நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டோட்டலாகவே வந்து ஒரு 6000 ரூபா மிஷினுக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோன் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5000 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். கோன்ஸு 120 ரூபா வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கிலோ வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 1200 ரூபா ஆகிடும். ஸோ ஒரு 10 கிலோ 20 கிலோ கூட ஃபஸ்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க 2500 ரூபா கிட்ட. ஆவரேஜாக ஒரு 10,000 ருபீஸ் இருந்தால் வித் பேக்கிங் மெட்டீரியல் இந்த சின்ன சின்ன கோன்ஸோடு சேர்த்து இந்த பிஸ்னஸ் உங்களால் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் 10 கிலோ 20 கிலோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அதுலேருந்தே மார்ஜின்ஸ் ஃபஸ்ட்டே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி கிடைக்க ஆரம்பிச்சதும் அதை வச்சு நீங்கள் ரெகுலராக வந்து திருப்பி வந்து அந்த ரொட்டேஷன் அமௌண்ட்டை வச்சே நீங்கள் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ண பாருங்கள். புதுசாக எதுவும் கேஷ் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிற பைசா வச்சு அதுலேயே ரொட்டேஷனெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது, பல்காக இந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸ் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன கார்மெண்ட்ஸ்லேருந்து, டெக்ஸ்டைல் ஷாப்ஸ்லேருந்து, பொட்டிக்ஸ்லேருந்து அந்த மாதிரி கிடைக்குதான்றதை பாருங்கள். இல்லை பெரிய பெரிய கிளாத்திங் ஸ்டோரில் கூட டெய்லர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வாங்கிப்பாங்களா இந்த மாதிரி நூல்கண்டு அப்படின்றத என்கொயரி பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுங்க. நீங்களும் OLX குவிக்கர் அந்த மாதிரி வந்து ஆட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா இதுனா என்ன, இது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு நாலேஜ் உங்கள் சைடும் ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.